அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இனிமேல் நம்மளுடைய பகுதி மாதந்தோறும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்க போகிறது. அதில் எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்லேயும் கொடுக்கலாம். இன்று நாம் ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2026 மேஷம் தொடங்கி மீனம் வரைக்குமான 12 ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு நல்லது நடந்து விடாதா, ஏதாச்சும் ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நிகழ்ந்துராதா, அற்புதம் நடந்துராதான்னு நீங்கள் எல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறது கிளியராக புரியுது. அதற்கான வாய்ப்புகளையும் கிரகங்கள் கொடுக்காமல் இல்லை. எந்த கிரகம் என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத இப்போ பகுதிக்குள்ளார போய் பார்க்கத்தான் போகிறோம். அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதுமே சொல்வதுண்டு, கிரகங்களை நம்மளால் கைகளால் பிடித்து வைக்க முடியாது, அது சுற்றி கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் அது நற்பலன்களை தரும், சில நேரங்களில் அது கெடுபலன்களை தரும். உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எண்கணித ரீதியான பரிகாரங்களை நாடுங்கள். அதுலேயும் உங்களுக்கு தற்போது அமைந்திருக்கக்கூடிய பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களின் படி எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத இலவச பொது பலனாக தரப்போகிறேன். அதை பற்றின குறிப்புகள் இந்த பகுதியின் இறுதியில் வருது. தயவு கூர்ந்து நம்ம பகுதியை இறுதி வரைக்கும் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புகிறவங்களுக்கு நான் அந்த இலவச பலன்களை தருவதாக இருக்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். மகர ராசிக்கு இந்த ஆவணி மாதம் என்ன செய்ய காத்திருக்கிறது? மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இப்போ தான் 7.5 சனி முழுசாக விட்டு நகர்ந்துச்சு. ஆஹா ஓஹோங்கிறாங்க, ஆனால் ஒரு நல்லதும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியலையே அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த ஆவணி மாதமாச்சும் நமக்கு நல்லது பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருப்பது நியாயம்தான். 3வது வீட்டில் சனி முயற்சி ஸ்தானத்தில் நின்று ஒரு பக்கம் நல்லது செய்யவே முனைகிறார். அவர் இப்போ வக்ரம் பெற்றிருக்கிறார். வேற வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் நல்லதே பண்ணுவார். ஏன்னா அவர் தன்னுடைய இயல்பு நிலையில் இருந்து மாறி உச்சம் பெற்ற குருவின் பார்வையை வாங்கி உங்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருந்து வெற்றியை தேடி தரப்போகிறார். இந்த ஆவணி மாதத்தில் கூடுதலாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய மற்றொரு கிரகம் குரு ப்ளஸ் சூரியன் ப்ளஸ் புத ஆதித்யம் யோகம் உருவாகி குருவோட வேற நின்று உங்களுக்கு பெரும் வெற்றிகளை இவர்கள் எல்லாமே தேடி தரப்போகிறார்கள். எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்? எல்லாமே நன்மையாகவே இருக்கே, எதில் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதமான பதட்டமும் மனக்குழப்பமும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு இன்செக்யூரான ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் தயவு செய்து நிவர்த்தி பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் இடம் தராதிங்க. நீங்கள் முடிந்த வரை நீங்கள் உங்களுடைய மனதை அமைதியாக வைத்து கொண்டிருந்தாலே பாதி கிணறு இல்லை 90% கிணறு தாண்டிடுவீங்க. ஏன்னா நல்லது தான் நடக்க போகுது, அதில் எதுக்கு தேவையில்லாத பதட்டம்? அது உங்களுக்கு இந்த கிரகங்கள் பண்ணக்கூடிய ஒரு மாய வித்தை. அது மட்டும் நீங்கள் இடம் தராதிங்க. மற்றபடி இந்த ஆவணி மாதத்தில் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சனி வக்ரமாயிருக்கார், இன்னொரு பக்கம் குரு அதிசாரமாக கொஞ்சம் முன்னோக்கி நகர்ந்து வருவார். அப்படி நகர்ந்து வரும்பொழுது உங்களுடைய கிரகங்களின் மீதே, உங்கள் கிரகத்தின் மீதே அவருடைய பார்வை பலம்லாம் படும் பொழுது குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு பெரிய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்போ உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சிக்கல்களோ அல்லது காலதாமதங்களோ விலகி உங்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகிறது. முடிந்தவரை ரொம்ப ஃபோக்கஸ்டாக 100% கொடுங்க. உங்களோட எனர்ஜியில் 100% நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெகுமதிகளை அள்ளலாம், வெற்றிகளை அள்ளலாம். வெற்றி மாதமாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தெய்வ பலத்தையும் நீங்கள் கூட்டிக் கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த காலபைரவர் சன்னதின்னு ஒரு சன்னதி இருக்கும். அந்த காலபைரவர் சன்னதியில் விளக்கேற்றி விட்டு வரலாம், வழிபட்டு விட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, பழமை வாய்ந்த சிவன் ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வந்தாலே போதுமானது.
அது உங்களுக்கு முழுமையான நற்பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய மகர ராசிக்குரிய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரன். அதனால தான் அந்த ஈஸ்வர வழிபாடு செய்ய சொல்கிறேன். ஈஸ்வரன் ஒருவருக்கு தான் அந்த சனி பகவான் வந்து கட்டுப்பட்டவராக இருப்பார். ஸோ பழமை வாய்ந்த சிவன் ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வரணும். குறிப்பாக காலபைரவ ரூபமாக இருக்கக்கூடிய சிவனை நீங்கள் வழிபடும் பொழுது அங்கு வந்து உங்களுக்கு பெரிய நன்மைகள் அப்படிங்கிறது உருவாகும். இவ்வளோ நாள் ஒரு ஜாபுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன், கிடைக்கல. ஒரு வியாபார வாய்ப்புக்காக காத்திருக்கேன், அது நடக்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லி புலம்பிகிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் அது கிடைக்கும், இனிமேல் அது சித்திக்கும். உங்களுக்கு ஒரு அடுத்த நிலைக்கு நீங்கள் உயர்வதற்கான முன்னேற்றமான காலகட்டத்திற்குள்ளார அடியெடுத்து வைக்கிறீங்கிறத முழுமையாக நீங்கள் நம்பலாம். உறுதியாக அது உங்களுக்கு நற்பலன்களையே தரப்போகிறது. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது ஆவணி மாத பலன்கள். இந்த 2026 ஆவணி மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வுகள் நிகழப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக கண்டு கழித்திருப்பீர்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ எண்கணித பலன்கள் உங்களுக்கு நான் இலவச பொது பலன்களாக தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பொது பலன்கள். மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். அதில் உங்கள் பிறந்த தேதியின் குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை நான் அனுப்புகிறேன். தயவு செய்து யாரும் கமெண்ட்டில் போடாதீங்க. கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம் அனுப்புங்க. நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டு என்னோடய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது சார்னு அப்புறம் அனுப்புகிறீங்க. தயவுசெய்து டைரெக்டாக உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. சர்டிஃபிகேட்டில் என்ன இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. யாரெல்லாம் வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வியாபார பெயரையுமே கூட நீங்கள் இது போல் அனுப்பி சரிபார்த்து கொள்ளலாம். உங்களுடைய வியாபார பெயரையுமே ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும். மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். அதில் உங்கள் பிறந்த தேதியின் குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை நான் அனுப்புகிறேன். தயவு செய்து யாரும் கமெண்ட்டில் போடாதீங்க. கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம் அனுப்புங்க. நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டு என்னோடய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது சார்னு அப்புறம் அனுப்புகிறீங்க. தயவுசெய்து டைரெக்டாக உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. சர்டிஃபிகேட்டில் என்ன இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. யாரெல்லாம் வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வியாபார பெயரையுமே கூட நீங்கள் இது போல் அனுப்பி சரிபார்த்து கொள்ளலாம். உங்களுடைய வியாபார பெயரையுமே ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும். உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்க, நியூ பார்ன் பேபியாக இருக்காங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர், இந்த 3 தகவலையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.